தமிழகத்தில் நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவி வந்த நிலையில் அந்த போட்டியில் தமிழக வெற்றிக் கழகம் வாகை சூடியது. இதையடுத்து தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையையும் நிரூபித்து உள்ள முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் தவேக் தனது தற்போதைய இசிஆர் நீலாங்கரை இல்லத்திலிருந்து சென்னை போயஸ் கார்டன் பகுதிக்கு குடிபெயர திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தினசரி பயணத்தின் போது ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டு உள்ளது. முதலமைச்சரின் இந்த புதிய இல்ல மாற்றம் குறித்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சென்னை மாநகர காவல்துறை மற்றும் மாநில உளவுத்துறையின் வழிகாட்டுதலின்படி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. இசிஆர் போக்குவரத்து நெரிசலும் பொதுமக்களின் அவதியும் 2026 மே சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் நீலாங்கரையில் உள்ள தனது சொந்த இல்லத்திலிருந்தே அரசு பணிகளை கவனித்து வந்தார். எனினும் அங்கிருந்து தினமும் சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை தலைமைச் செயலகத்திற்கு அவர் கான்வாய் வாகனங்களுடன் பயணிப்பது தென்சென்னை பொதுமக்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. முதலமைச்சரின் பாதுகாப்பு நெறிமுறைகளின்படி சிக்னல்கள் மற்றும் முக்கிய சந்திப்புகள் ரூட்டீன்லி நிறுத்தப்படுவதால் அலுவலகம் செல்லும் அவசர நேரத்தில் பொதுமக்கள் 45 நிமிடங்கள் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. இந்த டிராஃபிக் சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே மையப்பகுதிக்கு மாற புதிய அரசு முடிவெடுத்து பாதுகாப்பு மற்றும் விவிஐபி நெறிமுறைகள். நீலாங்கரை குடியிருப்பு பகுதி கடற்கரையை ஒட்டி அமைந்து உள்ளதால் அங்கு முதலமைச்சருக்கான ஒய் பிரிவு கேட்டகரி பாதுகாப்பு வளையத்தை அமைப்பதிலும் அமைச்சரவை கூட்டங்களுக்கான விவிஐபி வாகனங்களை நிறுத்துவதிலும் காவல்துறைக்கு நடைமுறை சிக்கல்கள் நீடித்தன. போயஸ் கார்டன் சாதகம். போயஸ் கார்டன் பகுதி ஏற்கனவே 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தமிழகத்தின் உயர்மட்ட பாதுகாப்பு நெறிமுறைகளை கையாண்ட ஒரு பிராந்தியமாகும். அதிநவீன கண்காணிப்பு. இங்கு மல்டிலேயர் பாதுகாப்பு வளையம், சிசிடிவி கட்டுப்பாட்டு அறைகள் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை முகாம்களை பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறுமின்றி எளிதாக அமைக்க முடியும். மீண்டும் அரசியல் அதிகார மையமாகும் போயஸ் கார்டன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வேதா இல்லம் அமைந்திருந்த போயஸ் கார்டன் பகுதி நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தமிழக அரசியலின் முதன்மை அதிகார மையமாக மாறவுள்ளது. போயஸ் கார்டனில் உள்ள ஒரு பிரம்மாண்ட பங்களாவை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் தவேக தரப்பில் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த புதிய இல்லம் வெறும் குடியிருப்பாக மட்டுமின்றி அவசரகால அமைச்சரவை கூட்ட அரங்கம் மற்றும் பிரத்யேக ஊடக சந்திப்பு அரங்கம் ஆகிய வசதிகளுடன் கூடிய முதலமைச்சரின் முகாம் அலுவலகமாகவும் கேம்ப் ஆஃபீஸ் செயல்படும் என தெரிகிறது.